வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பூவில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள் நமக்கு நிறைந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக வாழைப்பூ நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நிறைய மருத்துவன்மைகளையும் கொடுக்குதுங்க. அந்த நன்மைகள் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வாழைப்பூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீரிழிவு உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். வாழைப்பூ முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ இந்த இன்சுலின் உணர்திறனை உங்களுக்கு மேம்படுத்துறதால உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இதுக்கப்புறமா வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை உங்களுடைய உணவுகளில் வாழைப்பூ கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது வாழைப்பூ. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை கரைத்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ரத்த சோகையை தடுக்கக்கூடியதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பூ உதவிகரமாக இருக்கும். காரணம் வாழைப்பூவில் உயர்தர இரும்பு சத்து இருக்கு. இப்போ இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். இதனால இரும்பு சத்து குறைபாடு நமக்கு ஏற்படாது, ரத்த சோகையும் நமக்கு ஏற்படாது. மயக்கம், தலைவலி, வாந்தி, மயக்கம் இருக்கிறது, குறிப்பாக உடல் வலி, உடல் பலவீனம், நிறைய கவனமின்மை இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இருக்காது. ரத்தம் சுத்திகரிக்கப்படும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படும். அதே போல உங்களுக்கு அந்த அனிமியா பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுங்க. அதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கொள்ளலாம். செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு வாழைப்பூ எடுத்துக்கலாம். உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ அந்த மூலக்கடுப்பு, மலச்சிக்கல், சீதபேதி, வாய்ப்புண், உணவுகள் போதுமான அளவுக்கு செரிக்காமல் போகிறது, அதாவது அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, நெஞ்செரிச்சல்லாம் ஏற்படுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழைப்பூவை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணுங்க. வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும், செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி உங்களுடைய வயிறு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நலம் பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலுமே நீங்கள் வாழைப்பூவை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வாழைப்பூ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதிக உடல் எடை உங்களுக்கு இருக்குது, அதை விரைவில் நீங்கள் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்கன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட்டை நம்ம லாஸ் பண்ண முடியும். அப்போ அந்த அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாழைப்பூவெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதில் குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. அதே சமயம் இது ஊட்டச்சத்துக்களையுமே உங்களுடைய உடலுக்கு கொடுத்து உங்களை ஆற்றலாக வைக்கும், பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். இதனால நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பூவில் நார் சத்து இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி உங்களுடைய உடலில் கொழுப்புகள், கழிவுகள்லாம் இருந்தாலுமே அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு கொழுப்புகளை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை ஆற்றலாக உங்களுக்கு மாற்றி எரிக்க வச்சு தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் எரிச்சிடும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு விடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டுக்கோப்பான உடலமைப்பை குறைக்கிறதுல கவனம் செலுத்தலாம். அதுக்கு தான் நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கொள்ளணும். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. காரணம் இந்த வாழைப்பூவில் பொட்டாசியம், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இந்த மாதிரி எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு அப்புறம் ஈஸியாக எலும்பு மெலிவு நோய் ஏற்படும். ஆண்களுக்கு எளிதாக அந்த மூட்டு வலி, முதுகு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி எலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி, பேலன்ஸ் தடுமாறக்கூடிய பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் அவங்க அவதிப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க வாழைப்பூவெல்லாம் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த பொட்டாசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதால எலும்புகள்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. அவங்களுடைய எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளில் வாழைப்பூ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. புற்றுநோயை தடுக்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பூ இருக்கிறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். அப்போ அந்த
தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிருந்து விடுதலை பெற வைத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை வந்து முன்னாடியே தடுத்து புற்றுநோய் அப்படின்ற இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாழைப்பூ வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாழைப்பூவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.